ஹாய், ஹலோ, வணக்கம். இது ஒரு ஷார்ட் வீடியோ தான். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஒரு ரெக்கவரி ராலி. ஸோ, கம்ப்ளீட்டா வந்து பேங்கிங்கோட ரெக்கவரி தான். ஓகேங்களா? பேங்கிங்கால மட்டும் தான் இன்னைக்கு மார்க்கெட் ஏறியிருக்கு. ஐடி ஸ்லைட்டா அப்பா இருந்தது. பட் வந்து கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜி, ஆட்டோ செக்டார், மெட்டல் செக்டார், ஃபார்மா செக்டார்லாம் கம்ப்ளீட்டா ஃப்ளாட்டு பாதி இது நெகட்டிவ்லயே இருந்தது. இவங்க பேங்கிங்க மட்டும் மேனிபுலேட் பண்றாய்ங்க. ஸோ, அதே மாரி மத்த செக்டாரையும் கொஞ்சம் மேனிபுலேட் பண்ணி கொஞ்சம் ஏத்தி விட்டாங்கன்னா பரவால்ல. பேங்கிங்க மட்டுமே ஏத்திக்கிட்டு இருக்காய்ங்க. ஸோ நான் சொன்ன மாரி இது ஒரு ஸ்விங் ஃபார்மேஷன் தான். கிளியரா தெரியுது. ஒரு கிளியர் வியூ இருக்கு. அதுக்கு வந்து 24,175 வந்து பிரேக் பண்ணி மேல போனா தான், அத வந்து நான் ஸ்விங்கா கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஏன்னா அப்பதான் அத வந்து ஸ்விங்கா கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலா நான் இதுவரைக்கும் வரும் 23,600 வரைக்கும் இன்னைக்கு வந்துட்டு ரிவர்சல் ஆகும்னு நெனச்சேன். பட் ஃபிளாட்டரா ஓப்பன் ஆகி கன்டினியூஸா பையிங்லயே இருந்துச்சு மார்க்கெட்டு. ஸோ நாளைக்கு ரெசிஸ்டன்ட்டா வந்து 24,175 இருக்கு. ஓகேங்களா? பட் வந்து இப்போ டவுசன் அண்ட் நாஸ்டாக் நல்லா பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கனால, ஸோ கண்டிப்பா வந்து மார்க்கெட் பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆக நெறைய சான்சஸ் இருக்கு. அந்த 175க்கு மேல ஓப்பன் ஆச்சுன்னா, அகைன் ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் குடுப்பாங்க. 24,360 வரைக்குமே குடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு நிஃப்டில. ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி தான் ஆல்ரெடி மேனிபுலேஷன் தான். ஸோ அவனோட மூவ்மெண்ட் மட்டும் தான் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட்லி ஒரு சின்ன ட்ரெண்ட் போட்டிருந்தேன். அதுல ரெசிஸ்டன்ட்ல தான் க்ளோசிங்கும் வச்சிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நாளைக்கும் கேப் அப் ஆகி மொமெண்டம் பாசிட்டிவா திரும்புச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் சப்போர்ட் 60,000 தான். கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட் பக்கம் மேலே ஏற வேண்டியிருக்கு. ஸோ பார்ப்போம் ஏறி சப்போர்ட் குடுக்குறாங்களான்னு சொல்லி. ஐடி இன்னைக்கு ஸ்லைட்டா பாசிட்டிவ். பட் ஐடில வந்து நான் ட்ரெண்ட் ரிவர்சல் அந்த மாரிலாம் கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன். இப்போதைக்கு நான் சொல்ற ஐடியால இல்ல. ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் வந்து இன்னும் அந்த டவுன்ல தாங்க இருக்கு. அதான் சொன்னேன்ல இன்னைக்கு பேங்கிங்க தவிர எந்த செக்டாருமே ஏறல. ஸோ பேங்கிங் மட்டும் தான் மேனிபுலேஷன். அவங்களோட டார்கெட்டே பேங்கிங் மட்டும் தான். அது ஏன் பேங்கிங் மட்டும் தான் இன்னமும் எனக்கு புரியல. ஹெச்டிஎஃப்சி பேங்க் திரும்ப வந்து 780க்கு மேல வந்துட்டான். 800 நாளைக்கு பிரேக் பண்ணுவான்னு நான் நெனைக்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் ஓப்பனிங்லயே அந்த 800 நியர்பைல ஓப்பன் ஆகி பாசிட்டிவ் ஆச்சுன்னா, 800 பிரேக் பண்ணி 812 வரைக்கும் ராலி குடுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ சரி பேங்கிங்க மேனிபுலேட் பண்ற. அத அப்படியே கன்டினியூவாவது பண்ணணும். அதுவும் பண்ண மாட்ற. 2 நாள் மேனிபுலேட் பண்ற. அடுத்த 2 நாள்ல மொத்தமா இறக்கி விட்டுற. ஸோ பார்க்கலாம். ஆக்சுவலி என்ன பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு நடந்தது வந்து மேனிபுலேஷன் தான் நான் சொல்லுவேன். கம்ப்ளீட் மேனிபுலேஷன். ஏன்னா எல்லா செக்டாரல் இண்டெக்ஸும் ஏறி இருந்துச்சுன்னா, நான் வந்து அத வந்து ஒரு ட்ரெண்ட் ஒரு பையிங் வந்திருக்குன்னு நான் யோசிப்பேன். பட் வந்து ஏறுனது ஒரே ஒரு செக்டார் மட்டும் தான். ஸோ அதனால நான் இத மேனிபுலேஷனா தான் நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கா யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமிய நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.